காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் கற்றுக்கிற அந்த காரியத்தை ஆக்சுவலாக நாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நாம் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராக்டிஸ், அந்த பயிற்சியானது நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். பிகாஸ் ப்ரேயர் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் திங். பிகாஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருப்பேன், ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். பட் டுடே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பிரார்த்தனைக்கு அப்புறமா நிறைய பேருடைய கண் திறக்கப்பட போகுது. Oh yes. God உங்க ஆவிக்குரிய கண்ணை ஓபன் பண்ண போறாரு. Yes. Something big change உங்க லைஃப்ல நடக்க போகுது. Yes, prophet. சொல்லுங்க, I receive it. I receive it. நீங்க நிறைய பேர் ப்ரேயர் பண்றோம், பட் அந்த ப்ரேயர் எல்லாமே யூஸ்லெஸ்ஸா போகுது. பட் ஆஃப்டர் திஸ் ப்ரேயர், இந்த பிரார்த்தனைக்கு அப்புறமா உங்களுடைய ஜெபம் ஒவ்வொன்றும் அங்கீகரிக்கப்படட்டும். அதாவது இப்போ நம்ம நிற்கிறது 6வது மாதம். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இப்போ இந்த 6 மாதமும் ஒரு சிலருக்கு சாதகமாக இருந்திருக்கும், ஒரு சிலருக்கு பாதகமாக இருந்திருக்கும், ஒரு சிலருக்கு 3 months ஆப்டாக இருந்திருக்கும், மீதி 3 மாதம் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருந்திருக்கும். இன்னும் சொல்லணும்னா சில நேரத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மளுடைய காரியங்கள்லாம் டிலே ஆகிற மாதிரி தெரியும்ல, டிலே ஆகிறப்போ நம்ம மனசு எப்படி வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்னொரு காரியத்தை சொல்லட்டுமா, அது எல்லாமே நல்லதுக்குன்னு சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்க. ஆனால் அது எல்லாமே நம்மளை ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு கால சூழ்நிலையை எல்லாம் வல்ல இறைவன் உருவாக்குறார். சில டைமில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு காரியம் தோணும். சில டைம்லாம் நான் மலையில் உட்காந்துட்டு இருக்கப்போ நான் ஏன்டா மலையில் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சில சமயத்துலலாம் நான் போய் பைபிளும் நான் ஒரு மரம் உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம ஏன் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? கடவுள் தான் இன்னைக்கு பேசலைல்ல, அவர் எப்போ பேசுகிறாரோ அப்போ நம்ம வருவோம். இன்னும் சில நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த வழியாக சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில நபர்கள் வண்டியில் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ எவ்வளோ கடுமையாக வேலை செய்கிறாங்கல்ல அப்படின்லாம் தோணும். ஆனால் அவங்களுக்கும் தெய்வம் தேவைப்படுது. இன்னும் ஒரு சில காரியத்துலலாம் நான் உட்காந்து யோசிக்கிறப்போ இந்த மரங்கள், செடிகள், கொடிகள், ஈவன் இந்த மாடுங்கள்லாம் அந்த இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். நான் சில டைமில் ப்ரேயர் மவுண்டைன் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சில ஆடுங்க அங்கே மேய்கிறது, மாடுங்க, அதுங்கெல்லாம் பார்க்குறப்போ சில நேரத்தில் யோசிப்பேன், இதுங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கேன். டைமுக்கு அதுங்களுக்கு தேவையானது கிடைக்குது, அதுங்களுக்கு தேவையான ஷெல்டர்ஸ், அதுக்கு தேவையான ஃபுட், இன்னும் அதுங்களுக்கு என்ன வேணும் அது எல்லாமே கிடைக்குது. அவங்களுக்குலாம் நேரம் காலம்லாம் தெரியாது. ஈவன் நாம் பார்க்குற மாதிரிலாம் அவங்க எல்லா காரியத்தையும் விசிபிளாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் சில சமயத்தில் நான் உட்காந்து யோசிக்கிறப்போ கடவுள் நம்மளை உயிரோடு வச்சுருக்காருல்ல, இந்த சமயம் இப்போ நான் நல்லா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ அழகாக நான் இந்த ஆக்சிஜனை நல்லா சுவாசிக்கிறேன். என் கை காலெலாம் நல்லா செயல்படுது, என் ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆகுது, என் காலெல்லாம் நல்லா அசையுது, என் மூக்கு நல்லா ஸ்மெல் பண்ணுது, என் காது நல்லா கேட்குது, என் வாய் நல்லா பேசுது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஜனங்க முன்னாடி போய் நிற்க போகிறோம். வர்றப்போ ஷலோம், சல்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எங்கேருந்து பார்க்குறீங்களோ குயிக்காக கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறேன். மீன்ஸ் அந்த நேரத்தில் காட் பேசியிருப்பாரு, அந்த காரியத்தை நான் எடுத்துகிட்டு வந்து சொல்லணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்டா இந்த வேலையை இவ்வளோ பாரமாக செய்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, அந்த ரைட் டைம், அந்த அப்பாயிண்டட் டைம் அது வரும்போது உண்மையாகவே சொல்கிறேன், காட் சில பேருடைய ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணுறார். Oh yes. ஈவன் அந்த ரைட் டைமுக்காக இந்த உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. காட் ஒரு மாபெரும் மாற்றத்துக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறார். நான் உங்களுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன். ஹாபக்குக் சாப்டர் 3 verse 2, 2வது வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகுது? பயம் உண்டாயிற்று. இந்த வருஷத்துல காட் வெளிப்படுத்தினதை ஈவன் ஒவ்வொரு நாளுமே இறைவன் வெளிப்படுத்துவார். பட் அந்த வருஷம், ஒரு இயர் துவங்கும் போது, ஒரு வருஷம் துவங்கும் போது, ஈவன் பைபிள் சொல்லுது வருஷத்தையும் உடைய நன்மையினால் முடிசூட்டுவேன். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏன் எனக்குள்ள வருது, என் வாழ்க்கையில வருதுன்னு ஒரு மகா பெரிய கேள்விக்குறியோடய நகருவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு, ஆரம்பத்துல நீங்க காமிக்கிறப்பவே, ஆரம்பத்துல நீங்க என் கூட பேசும்போதே எனக்கு பயம் வருது. நான் எப்படி இதை கோத்ரூ பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி இந்த வருஷத்தை கடக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஈவன் நிறைய பேருடைய பிளான் இன்னும் அதுவா தான் இருக்கு. இன்னும் நான் இந்த வருஷத்தை எப்படி கொண்டு போக போறேன். எகைன் ஒரு தடவை கொடுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஓ லார்ட், ஐ ஹேவ் ஹியர் த ஸ்பீச். நீங்க என்ன எனக்கு கொடுத்தீங்களோ அதை நான் கேட்டேன்.
நீங்க என்ன பேசுனீங்களோ அதை நான் கேட்டேன். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல நீங்க நல்லா கவனிங்க, காட் பேசுறத கேட்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த பொறுமை இல்லை, அதுக்கான அந்த வெளிப்படுத்துறதுக்கான காரியம் அவங்க கிட்ட இல்லை. ஈவன் இன்னும் சொல்ல போனா காட் வெளிப்படுத்தும் போது உங்களுக்குள்ள ஒரு அமைதி உண்டாகணும். Oh yes. அவர் பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகணும், உங்களுக்குள்ள ஒரு சாந்தம் இருக்கணும். Yes. இந்த டைம்ல தான் காட் என்ன செய்வார், ஒரு மனுஷன் கூட பேசுவார். தட் மீன்ஸ் ஒரு மனுஷன் கூட கதைப்பார். Yes. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? Yes, prophet. ஈவன் நம்ம நினைக்கிறோம் கடவுள் என் கூட பேசல, ப்ராஃபட் காட் என் கூட பேசல. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்க ப்ராஃபஸி பண்ணீங்க, இன்னும் அந்த ப்ராஃபஸி என் வாழ்க்கையில நடக்கவே இல்லை. நான் யோசிப்பேன், நம்ம ஜனம் தெளிவா தானே இருக்கு. இப்போ நீங்க கேட்பீங்க ஏன் ப்ராஃபட் அப்படின்னு. ஏன்னா கடவுள் பதட்டத்திலேயோ பயத்திலேயோ பேசல. அவருடைய பேச்சுல அன்பு இருக்கு, அவருடைய பேச்சுல தெளிவு இருக்கு, Yes. அவருடைய பேச்சுல ஒரு பேர் அமைதி இருக்கு, Yes. அவருடைய பேச்சுல எந்த கலக்கமும் இல்லை, Yes. அவருடைய பேச்சுல எந்த சலனமும் இல்லை. Yes, prophet. அப்போ இறைவனுடைய பேச்சை கேட்கிற நாம, அதாவது நமக்குள்ள ஏன் இவ்வளோ காரியம் ஏற்படுது? இன்னும் சில சமயங்கள்ல எனக்குள்ள ஒரு சிரிப்பு உண்டாகும். நம்ம ஜனம் கரெக்டா தானே இருக்கு, கரெக்டா யோசிக்கிறாங்கல்ல. ஏன்? ஏன்னா அவர் சொல்றார், நான் உன் கூட பேசுறேன், நான் உன் கூட பேசும்போது உங்களுக்கு என்ன வருது? பயம் வருது. Am I right? இப்போ கடவுள் நம்ம கூட பேசும்போது நமக்கு பயம் வரணுமா? கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல நீங்க நல்லா கவனிங்க, அவங்க சொல்றது, ப்ராஃபட் நான் ஒரு காரியத்தை நினைக்கிறேன், கடவுள் எனக்கு அதை சொல்லணும். Yes. நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், காட் எனக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும். Yes. இதுதான் நிறைய பேருடைய லைஃப்ல ஒரு பிக் டார்ச்சரா இருக்கு. நான் யோசிக்கிறத காட் செய்யணும், நான் யோசிக்கிறத கடவுள் கிரியும் செய்யணும். ஆனா இங்க பைபிள் சொல்லுது, நான் பேசுறப்ப ஏன் உனக்கு பயம் உண்டாகுது? Am I right? Yes. நான் பேசும்போது உனக்கு பயம் உண்டாக கூடாது. அப்படி உனக்கு பயம் உண்டாகுதுன்னா சம்திங் ராங். Yes. Yes. ஏதோ ஒரு தவறான காரியம் நம்ம லைஃப்ல இருக்கு. நாம புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் காட் என்ன செய்றோம், புரிஞ்சுக்கிறோம். Yes. குறிப்பிட்ட லெவலுக்கு தான் காட் மேல அட்மையர் ஆகிறோம், குறிப்பிட்ட லெவலுக்கு தான் காடை நம்ம யூஸ் பண்றோம். Yes. பட் பைபிள் சொல்லுது, நான் பேசுறப்போ உனக்கு பயம் உண்டாகுதுன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்கு. Yes. முதல்ல நீங்க நல்லா கவனிங்க, கடவுள் ஆவிக்குரியவர். இறைவனை நீங்க அணுகும்போது பைபிள் சொல்லுது, இறைவனை தேடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேடணும். ரெண்டு காரியம் தான். ஒன்று உங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் திங் இருக்கணும், தட் மீன்ஸ் த ஸ்பிரிட் இருக்கணும். நம்பர் 2 பயம் இருக்கணும், கடவுள் இருக்காருன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள செயல்படணும். Yes. Yes. இது ரெண்டு காரியம் உங்களுக்குள்ள இருந்ததுனாலே போதும். மூணாவது, ஆட்டோமேட்டிக்கா அவருடைய அன்பு, தட் மீன்ஸ் காட் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை நேசிக்கிறாருன்றத நீங்க உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ப்ராஃபட் என்னால் முடியல, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க. ஏன் இன்னைக்கு நிறைய பேர்னால முடியல? ஏதாவது தப்பு எதுவுமே இல்லை, பயம் வருது. திடீர்னு நம்ம நினைக்கிறது கடவுள் பேசாமல் போயிட்டாருன்னா என்ன செய்யறது? நான் என்றைக்குமே அப்படி யோசிக்கிறதே கிடையாது. தண்ணியில் ஒரு கப்பல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது தண்ணியில் என்னை நீந்த விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி எப்படி என்னை கூட்டிகிட்டு போகுதோ அதே வழியில் நம்ம நீந்திட்டு போகணும், அவ்வளோதான். எதிர்நீச்சல் மாத்திரம் என்ன செய்யக்கூடாது. எங்கே அந்த தண்ணி பெரிய பிரளயமாக மாதிரி நம்மளை எங்கே மாற்றி விடுன்னு தெரியாது. ஸோ அது எந்த ஃப்ளோவில் வேகமாக பாஸ் ஆச்சுன்னா நாமளும் என்ன செய்யணும், வேகமாக பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் நீங்கள் மனசார செய்யணும். நான் சொல்கிறேனேன்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. நான் சொல்கிறேனேன்னு நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு நடக்காது. நான் உங்களை சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்னா இல்லையே. இதெல்லாம் செய்கிற நாம ஏன் நம்ம வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கல? அதனால தான் அவர் பேசுகிறப்ப என்ன ஆகுதுன்னா பயம் வந்துடுது நமக்கு. ஐயோ ஆகாதுப்பா. கிடையாது. இந்த 2026 இறைவன் என்ன காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் பேசினாரோ நல்லா கவனிங்க. இது 6வது மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இப்போ எங்கே இருக்கோம்? ஜூனில் இருக்கோம். நான் கண்டிப்பாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த ஜூன் எப்போ முடியுது? 30 முடியுது. 30 முடியுதுன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. அந்த 30 தான் ஒரு மாபெரும் ஆரம்பமே உங்கள் வாழ்க்கையில் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கேட்பீங்க, இப்போல்லாம் என்னவாமா சும்மா தானே இருக்கு நாளெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் நல்லா கேட்குது. இப்போவும் தான் அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். இது கூட 6வது மாதம்தான், நடு மாதம்தான். ஒன்று வெற்றி உள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும்னா முதல் நமக்கு தேவை ஆரோக்கியம். என் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, என் லைஃப்பில் ஒரு விக்ட்ரி இல்லை, ஜெயம் இல்லை,
எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன்னா தோத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு காரியம் பண்ணுங்க. இப்போ கமெண்ட் செக்ஷன்ல இருக்கீங்களே, இப்போ வரைக்கும் என்னுடைய லைஃப் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா போகுது, விக்டரியை நான் பார்க்க முடியல, ஜெயத்தை நான் பார்க்க முடியல, ஃபெயிலியரை தான் நான் பார்க்குறேன் அப்படின்றவங்க மாத்திரம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பேட் எல்லாமே குடா மாறுது. Oh, yes. சொல்லுங்க, ஐ ரிசீவ். I receive. ஓகே, இப்போ கவனிங்களேன். இந்த சில வீடுகள் சேஞ்ச் ஆகிறப்போ சில காரியங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும். பார்த்துருக்கீங்களா? 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த ஒரு வீட்டில் இருக்கிறப்போ ஒரு பர்டிகுலர் காரியம் நடக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடு போகும்போது அந்த வீட்டில் ஒரே காரியம் டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் அதிலிருந்து நம்மளால வெளியே வரவே முடியாது. ஈவன் இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருப்போம், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சுத்தம். சில பேர் சொல்லுவாங்க, ப்ராஃபட் நான் 10 இயர்ஸ் முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப அழகாக இருந்தேன், நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்னால் அந்த வாழ்க்கையை என்ன செய்ய முடியல, வாழ முடியல. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லவா? இந்த 6 மாசம் முடிஞ்சது. உங்க டெஸ்டினி லேண்ட் எங்கேயோ, உங்களை எந்த இடத்துல எந்த பூமியில வச்சா நீங்க அழகா இருப்பீங்களோ அந்த இடத்துல நல்ல வாழ்க்கையை உருவாக்க முடியுமோ, உங்க வாழ்க்கையை அந்த இடத்துல வாழ முடியுமோ, இன்னும் சொல்ல போனா எந்த பூமியில எந்த லாங்கிடியூட் லேட்டிடியூட்ல காட் உங்களை பிளேஸ் பண்ணி வச்சா உங்க லைஃப் அழகா இருக்குமோ, ஆஸ் எ ப்ராஃபட் நான் டிக்ளேர் பண்றேன், கட்டளையிடுறேன், இப்பொழுதே அந்த அனுக்கிரகம் உங்க மேல வரட்டும். Oh, yes. சொல்லுங்க, ஐ ரிசீவ். I receive. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை வீடு மாத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஈவன் இன்னொரு காரியம் சொல்றேன், இந்த 6 மாசத்துக்குள்ள எத்தனை பேர் எத்தனை வீடு மாறி இருப்பாங்க? நான் உங்களுக்காகவே பிரார்த்தனை செய்யறேன். Oh, yes. இந்த ராத்திரி உங்க ராத்திரியா மாறட்டும். Yes. I receive. காட் உங்க ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணட்டும். Yes, yes. இந்த 6வது மாசம், இந்த மிட் ஆஃப் த இயர், இந்த நடு வருஷத்துல காட் எல்லா காரியத்தையும் உங்களுக்காக துரிதமாய் கிரியை செய்யட்டும். Oh, yes. I receive. சொல்லுங்க, ஐ ரிசீவ். I receive. உங்க நிலம் எங்க இருக்குன்னு இந்த நாள்ல கண்டுபிடிப்பீங்க. Yes. இந்த மாசத்துல கண்டுபிடிப்பீங்க. Yes. அது 2 சென்டா இருக்கட்டும், 3 சென்டா இருக்கட்டும், ஏக்கரா இருக்கட்டும், அல்லது 3 ஃபிளாட்டா இருக்கட்டும், உங்க அபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல உங்க வில்லாஸா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய ஹவுஸா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டுமே, இந்த மாதம் கண்டுபிடிக்கிறதுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு அபரிவிதமா கிடைக்கட்டும். சொல்லுங்க, ஐ ரிசீவ் இட். I receive it. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, தான் வீடெல்லாம் வித்து பிசினஸ்ல போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? Yes. பிஸ்னஸ் லாபம் கொடுக்கும், அது மூலிமா நம்ம இன்னும் ஒரு பெரிய வீட்டை வாங்கிக்கலாம், இல்லை ஒரு நல்ல நிலங்களை வாங்கிக்கலாம். ஆனால் அந்த பிஸ்னஸ் நஷ்டம் அடையும் போது எல்லா பணமும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே அழிஞ்சுக்கிட்டு வரும். ஆனால் நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த 6வது மாதம் முடிவல்ல, இந்த 6வது மாதம் உங்க வாழ்க்கையில மாபெரும் துவக்கமாய் மாறட்டும். Oh, yes. சொல்லுங்க, ஐ ரிசீவ் இட். I receive it. உங்களுக்கு இன்னொரு காரியத்தை காமிக்கிற ஆசைப்படுறேன். இதே வசனத்தை எனக்கு ஆம்பிளிஃபைட்ல கொடுங்க பார்க்கலாம். Oh Lord, I have heard the report about you and I fear. Oh Lord, revive your work in the midst of the years. Means மீண்டும் உம்முடைய வல்லமை, that means உம்முடைய கிரியையை எங்க வாழ்க்கையில காமிக்க ஆரம்பிங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பார்க் வந்திருக்கும், பட் அந்த ஸ்பார்க் தான் அவங்களுடைய லைஃப்ல கடைசியா இருக்கும். சின்ன ஸ்பார்க் வந்திருக்கும், அந்த ஸ்பார்க் என்னது, அவங்களுடைய லைஃப்ல கடைசி மொமெண்டா இருந்திருக்கும், மீண்டும் அது ஸ்டார்ட் ஆயிருக்காது, அது அப்படியே நின்றுடும். ஈவன் சில பேர் கேட்பாங்க, ப்ரொஃபட் ஒரு லைட் வந்த மாதிரி இருந்துச்சு என்னுடைய லைஃப்ல, பட் இப்போ நான் மீண்டும் இருள் இருக்கிற மாதிரி தான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அந்த ஸ்பார்க், அந்த லைட்டை நம்மளால சில பேர்னால என்ன செய்ய முடியறதில்லை, ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. நம்ம உணர்வு, அதாவது நம்மளுடைய மனம் அந்த காரியத்தை ஏற்றுக்க மறுக்குது. மாற்றத்தை நம்ம விரும்புகிறோம், ஆனால் மாற்றம் வரும்போது அதை ஏற்றுக்க நம்மளுடைய மனம் மறுக்குது. அதனால தான் சொன்னேன், வெற்றி உள்ள வாழ்க்கை நீங்க வாழணும்னா முதல்ல உங்களுக்கு தேவை என்னது, ஆரோக்கியம். இப்போ நீங்க ஆரோக்கியமாவே இருக்கணும்னா உங்க ஆவி, உங்க உடல், உங்களுடைய ஆன்மா 3மே சம நிலைமையில இருக்கணும். இந்த 3மே சமநிலையில இருக்கும்போது தான் உங்களால என்ன செய்ய முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். Yes, yes. இப்ப பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்றேனே, இந்த 6 மாசம் சில பேர் ஹாஸ்பிட்டல்லே அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு இருப்பாங்க. வீடு, ஹாஸ்பிட்டல், ஸ்கேன் ரிப்போர்ட், டாக்டர் செக்அப், வீடு, ஹாஸ்பிட்டல், மீண்டும் என்னது, ஒரு 2 வீக்ஸ் பெட்ல அட்மிட் ஆகிறது. ஆமா ரைட்? மீண்டும் எங்க போறாங்க, வீட்டுக்கு.
திரும்பவும் எங்க வராங்க. இதுவே 6 மாசம் முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க சேமிச்சு வச்ச எல்லா பணமும் எங்க போயிருக்கு? நான் நல்லா சம்பாரிச்சேன், என்னால முடியல. இப்பவாது முடியுமா? உங்களால முடியும். காட் மீண்டும் அவருடைய வேலையை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். இப்போ நீங்க இருக்கிற லைஃப் நிரந்தரம் கிடையாது. இப்போ இருக்கிற சூழல் நிரந்தரம் கிடையாது. காடோடைய ஒர்க், அவருடைய கிரியை இப்போ உங்க மேல வரும்போது நீங்க மாற்றத்தை விரும்புகிறவங்களா இருந்தா அந்த சூழல் இப்பொழுதே மாற்றப்படும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு காரியம் சொல்றேன். இப்போ மந்த்லி ஆவரேஜா நீங்க ஒரு 50,000 earn பண்ணிட்டு இருக்கீங்க, சம்பாரிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 6 மாசம் 50,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வந்து விழுந்துகிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு இந்த நடு மாசத்துல கடவுளுடைய கிரியை உங்க வாழ்க்கையில ஆரம்பமாக போகுது. ஆக்சுவலா நம்ம பயந்தோம் எப்படி இதெல்லாம் நடக்க போகுதுன்னு. ஆனா இப்போ கடவுளுடைய கிரியை நம்ம வாழ்க்கையில ஆரம்பமாகும் போது 50,000 திடீர்னு 70,000 மாறுச்சுன்னா நம்ம வேணான்னு சொல்லுவோமா? வேணாம் ப்ராப்பர்ட், அதுவே எனக்கு போதும். 70,000 ரூபாய் வந்துச்சுன்னா எவ்வளவு வேலை வாங்குவான் தெரியுமா அவன்? ஆமா தானுங்க. ஏன் கேக்குறீங்க? பெண்ட நிமித்திடுவான். அப்படி நினைக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற வேல்யூ அதிகமாகட்டும். உங்க மேல வச்சிருக்கிற அந்த மதிப்பு இன்னும் உயரட்டும். இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. கடவுளுடைய தீர்க்கதரிசியா கட்டளையிடுறேன், இப்பொழுதே வாழ்க்கை மாற்றத்தை நீங்க அனுபவிப்பீர்களாக. சில பேர் சொல்லுவாங்க, என் மனசு சரியில்லை ப்ராஃபட். என்ன வாழ்க்கை இதெல்லாம்? சில சமயத்துல நம்மள அறியாமே நம்ம வாழ்க்கையை பார்த்து சிரிச்சிருப்போம். பார்த்துருக்கீங்களா? நாடா வாழ்க்கை இது. அந்த சிரிப்பு தான் வேணும். இதோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேனே, கொடுங்களேன் டிபிடி. சரி, நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. யாவே, I know the things that I have made you famous. I am stand when I consider your miracles. பட் பைபிள் சொல்லுது, do them again in your day. மீண்டும் இதை செய்யுங்க. யாரெல்லாம் கேட்கறது அந்த மாதிரி? கடவுளே, மீண்டும் உடைய அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்ய ஆரம்பிங்க. மீண்டும் உடைய திருப்பு முனையை என் வாழ்க்கையில செய்ய ஆரம்பிங்க. பைபிள் சொல்லுது, do them again in our day. இப்போ நான் வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையில மீண்டும் அந்த காரியத்தை செய்யுங்க. அடுத்தது, let this generation experience your mighty deeds. Yahweh, show us your mercy even in this time of turmoil. நீங்க கவனிச்சீங்களா? let this generation experience your mighty deeds. இப்போ இருக்கிற தலைமுறை உம்முடைய அற்புதத்தை ருசி பார்க்கணும். இப்போ இருக்கிற பசங்க கிட்ட எல்லாம் ஒரு காரியம் இருக்கு. கொஞ்சம் ஏதாவது ஆகலைன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. ஏதாவது நடக்கலன்னா ஆன்சைட்டி, பதட்டம் வந்துடுது, பயம் வந்துடுது. மேல இருந்து கீழே குதிக்கிறானுங்க. இல்லைன்னா ஒரு பாட்டில வாங்கி நல்லா அடிச்சுட்டு மட்டையாயிடுறானுங்க. இல்லைன்னா ஒரு பேக்கெட் சிகரெட்டை அடிக்கிறானுங்க. ஆமா தானுங்க? ஆனால் கொஞ்சம் நல்லா யோசிங்க. அவனுங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா அவங்களுடைய ஃபெயிலியரை குறிக்குது. அப்போ அவன் திங்க் பண்ணுறது எல்லாமே ஃபெயிலியர் தான். அவனுடைய மனசு ஃபெயிலியரை மட்டும்தான் அவன் மனசு கேரி பண்ணுது. அதாவது அந்த பேஸ்கெட்டில், மனது என்ற கூடையில் எதுதான் இருக்கு? ஃபெயிலியர் தான் இருக்கு. அந்த கூடைக்குள்ள இன்னும் சக்சஸ் வரல. சக்சஸ்க்கு வேண்டிய மனப்பான்மையை இன்னும் அந்த கூடை என்ன செய்யல? வளர்த்துக்கல. இன்னும் சொல்ல போனால் அந்த கூடையில் சக்சஸே வைக்கல. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சொன்னீங்க உடனே நடந்துடுச்சு. அப்ப நான் கேட்பேன், நீங்க என்ன மனநிலைமையில இருந்தீங்கன்னு. அவங்க சொல்லுவாங்க, நீங்க எப்படி தைரியமா சிரிச்சுட்டே இருந்தீங்க, அதே போல நான் தைரியமா போனேன். அவ்வளவுதான், சிம்பிள். அதனாலதான் சொல்றாரு, நான் பேசுறப்போ உனக்கு என்ன வருது? பயம் வருது. ஆனா ஆபக்குக்கு என்ன சொல்றாரு? இப்போ இருக்கிற தலைமுறையும் உம்முடைய வல்லமையை ருசி பார்க்கணும். இப்போ இருக்கிற தலைமுறையும் உம்முடைய அதிசயத்தை பார்க்கணும். இப்போ இருக்கிற தலைமுறையும் திருப்பு முனைகளை அனுபவிக்கணும். இப்போ இருக்கிற தலைமுறையும் ஆரோக்கியத்தை அனுபவிக்கணும். இப்படி நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா அதுல கண்டிப்பா 3 பேர் மாத்திரை போடுறவங்களா தான் இருப்பாங்க. ஆமா தானேங்க? சரி, 4 பேர்ல 3 பேர் கூட விடுங்க. ஆக்சுவலா 2 பேர் இருக்காங்களா? அப்ப அங்க என்ன குறைபாடா இருக்கு? ஆரோக்கிய குறைபாடு. அந்த 4 பேர்ல ஒருத்தன் மென்டலி டிப்ரெஷனா இருப்பா. ஏன்? நம்ம உலகத்தை கவனிக்கிறோமே தவிர இன்னும் நாமளை என்ன செய்யல? கவனிக்கல. ஒன்றும் இல்லை. சிம்பிளா ஒரு காரியம் சொல்றேன். முதல்ல உங்களை கவனிக்க ஆரம்பிங்க. இப்போ இந்த செகண்ட் நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல நான் இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் கடவுளுடைய வல்லமையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். கடவுளுடைய மகத்துவத்தை நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அனுபவம் ரொம்ப அமிர்தமா இருக்கு. இப்ப நான் சமைக்கிறேன், காய் வெட்டுறேன். பீன்ஸை வெட்டும் போதே என் பிள்ளைங்க, என் கணவர், என் குடும்பம் எல்லாம் சாப்பிடுது, ஆரோக்கியமா இருக்குது. அடுத்து வெற்றி தன்னை போல உங்களை தேடி வரும். நான் சொன்னேன்ல, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்?
ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் வரணும்னா உங்க ஆவி, உங்க ஆன்மா, சரீரம் இது மூணுமே சமநிலையில இருக்கணும். இது மூணு சமநிலையில இருக்கிறப்ப தன்னை போல எல்லா காரியமும் நடக்க ஆரம்பிச்சிடும். Yes. அதனாலதான் அவர் சொல்றார், வருஷத்தின் நடுவுல நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். Yes. எப்போ? நாளைக்கா? இப்போ. சொல்லுங்க, இப்போ. இப்போ. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ. இப்பொழுதிலிருந்து இப்பொழுது கடவுளுடைய கிரியைகள் கடவுளுடைய என் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்க போகுது. நடக்க போகுது. இப்ப தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம், ஐ ரிசீவ். I receive. ரொம்ப நேரம் ஜெபிக்கணும்லாம் கிடையாது. அந்த ஜெபம் பண்றதுக்கே உங்க எண்ணத்தை கரெக்டா வச்சுட்டீங்கனாலே போதும். நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன வேணும்ன்றது இறைவனுக்கு தெரியும். கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார், இவன் இதை கேட்க போறான், ஓகே, ஏஞ்சல்ஸ், தட் மீன்ஸ் தேவதூதர்களை அனுப்பி உடனே அந்த காரியத்தை உங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவார். Oh yes. அல்லது அதுக்குரிய நபர்கள் இந்த பூமியில எந்த திசையில இருக்காங்களோ Yes. அவங்க நேரா வருவாங்க, வந்து அந்த பொருளை உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. Yes, prophet. இதுதான் கடவுளுடைய கிரியை. இது எந்த தாமதமும் இல்லாம இப்பொழுதே உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். Oh yes. நான் மீண்டும் சொல்றேன், எந்த தாமதமும் இல்லாம சொல்லுங்க, இப்பொழுதே. இப்பொழுதே. Oh my God. Do them again. மீண்டும் சொல்லுங்க, மீண்டும் என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க. மீண்டும் எங்க வாழ்க்கையில. யாரெல்லாம் சொல்றீங்க? யாரெல்லாம் சொல்றீங்க? Yes. அங்க என்ன சொல்லுது? I am stand when I consider your miracles. நான் பிரமிச்சு பார்க்கிறேன். Am I right? Okay. கன்சிடர்னா என்னது? ஜஸ்ட் நீங்க கவனிச்சு பாருங்க. இப்போ இருந்து கடவுளுடைய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறப்ப அது எப்படி இருக்கும்னு நான் ஒவ்வொன்றையும் பார்க்கிறேன். உங்க லைஃப்ல ஒவ்வொரு மிராக்கிள்ஸையும் பார்க்கிறேன். இந்த நைட் Yes. ஹீலிங்கை பார்க்கிறேன். Oh yes. இந்த ராத்திரி உங்க பணம் உங்க கையில வர்றத பார்க்கிறேன். Yes, I receive. Oh yes, prophet. சொல்லுங்க, ஐ ரிசீவ். I receive it. இந்த ராத்திரி நான் பார்க்கிறேன், இறைவன் கிட்ட பேசுறேன். Yes. உங்க ஸ்டோரியை மாத்த சொல்லி. Yes. Oh yes. இப்பொழுதே சாட்சிகள் எல்லா இடத்துலயும் ஆரம்பமாகட்டும், மாபெரும் சாட்சியா வெடிக்கட்டும். Oh yes. இப்போ இந்த சமயத்துல செய்ய ஆரம்பிக்க போறாரு. Yes, prophet. நடு மாசம், அதான் இந்த வசனம் சொல்லுது, ஆபக்குக்கு 3:2. நடு மாசத்துல உங்களுடைய கிரியையை விளங்க பண்ணோம். அதனாலதான் இந்த டிபிடி வசனம் சொல்லுது, do them again. let this generation, இந்த தலைமுறை அவங்க அனுபவிக்க போறாங்க. சொல்லுங்க, நானும் அனுபவிக்க போறேன். தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம், நானும் அனுபவிக்க போகிறேன். இவ்வளோ நாள் ஒப்பாரி வச்சுன்னு ஜோம் பண்ணீங்கல்ல, இப்போ அதை கொஞ்சம் மாற்றி விடுங்க. நான் இப்போ அழுகல, கடவுள்கிட்ட போய் தைரியமா நின்று கேட்குறேன், என் வாழ்க்கையை மாத்துங்கன்னு. இவ்வளோ நாள் அழுதுக்குன்னு தானே கேட்டோம். ஆமாவா இல்லையா? சாமி, தெய்வமே, எப்படியாவது எங்களுக்கு செஞ்சிடு சாமி, மடிப்பிச்ச கேட்குறேன். ஆமா, ரைட், ஒன்றும் இல்லை, கடவுளே எங்களுக்குரியதே எங்களுக்கு தாங்கன்னு கேட்டால் முடிஞ்சிச்சு. ஒன்றும் இல்லை, மனசார சொல்லுங்க பார்க்கலாம், இப்பொழுதிலிருந்து என் வாழ்க்கையில உம்முடைய அற்புதம் அபரிவிதமா நடக்கட்டும். கொடுங்க அந்த வசனம் கொடுங்க பார்க்கலாம். Yahweh, I know the things that have made you famous. I am stunned when I consider your miracles. Do them again in our day. Let this generation experience your mighty deeds. Let this generation experience your mighty deeds. அப்ப இந்த தலைமுறை என்ன செய்யட்டும்? உங்களுடைய அற்புதத்தை அனுபவிக்கட்டும். அப்ப இந்த ராத்திரி நீங்க ஒவ்வொருத்தரும் அனுபவிங்க. கடவுள் மீண்டும் அவருடைய கிரியையை செய்ய போறாரு. சொல்லுங்க பார்க்கலாம், I receive. I receive. இப்ப கண்ணை மூடுங்க பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தரேன். இப்ப இந்த எக்ஸசைஸை நீங்க வீட்லயும் செய்றீங்க. ஜஸ்ட் கண்ணை மூடுங்க. எந்த காரியம்லாம் இப்போ வேகமாக நடக்கணும், இந்த 6 மாதம் எதெல்லாம் தாமதமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், டிலே ஆகிருக்குன்னு. இப்போ அந்த காரியமெல்லாம் ஸ்பீடாக நடக்க போகுது. காட் அதை மீண்டும் வேகமாக செய்ய போகிறாரு. ஜஸ்ட் கண்ண முடிய தைரியமாக பாருங்க பார்க்கலாம், உற்சாகமாக பாருங்க, சந்தோஷத்தோட பாருங்க. உங்களுடைய பார்வையில் கலக்கம் இருக்கக்கூடாது. உங்கள் ஆவிக்குரிய கண் இப்பொழுதே திறக்கப்படட்டும். நீங்கள் தோக்க போகிறது இல்லை, நீங்கள் பார்க்குற பார்வை ஜெயிக்க போகுது. நீங்க பார்க்கிற பார்வை அந்த காரியம் நடக்க போகுது. நீங்க பார்க்கிற பார்வையின் சத்தம் உங்க காதுல கேட்க போகுது. நடந்த மாதிரி இல்ல, நடக்குது, நடக்க போகுது, நடந்துகிட்டு இருக்குது. தேவதூதர்கள் அதுக்கான ஆயத்த பணிகளை இப்பொழுதே உங்களுக்கு சாதகமா மாத்திட்டாங்க. உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சாட்சி உண்டாக போகுது.
நாங்க விசுவாசத்தோட பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்ககிட்டயும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் எப்படி நடக்க போகுது? பை பவர், பை ஃபோர்ஸ், பை ஃபயர். அது கடனாக இருக்கட்டும், ஆரோக்கிய குறைபாடாக இருக்கட்டும், டீல்ஸாக இருக்கட்டும், குழந்தை பாக்கி இல்லாத தன்மையாக இருக்கட்டும். ஏன் தைரியமாக பாருங்க, நீங்கள் கன்சீவ் ஆகிறத பாருங்க. இறைவன் ஒரு குழந்தைய உங்களுக்கு கொடுக்குறாரு, அதோட நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்க. இப்போ இது நடந்தால் எப்படி ஸ்மைல் பண்ணுவீங்க? அது போல் ஸ்மைல் பண்ணுங்க பார்க்கலாம். இட் இஸ் டன் சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் டன். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காரியம் நடந்தாயிட்டுன்னு அர்த்தம். இப்போ கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம்.